வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான முக்கியமான செய்திகளை தேர்வு கண்ணோட்டத்துல வேகமா அலசி ஆராயலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு. ஒவ்வொரு நாளும் அப்டேட்டடா இருக்கிறது தான் நம்மள வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு போகும். சரி, இன்னைக்கான முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி போக போறோம்னா, முதல்ல தமிழக செய்திகள், அப்புறம் தேசிய நிகழ்வுகள், அதைத் தொடர்ந்து உலகம் மற்றும் சுற்றுச்சூழல், கடைசியா ஒரு குவிக் ரிவிஷன். இந்த ஆர்டர்ல போனா உங்களுக்கு படிக்கவும் ஞாபகம் வச்சுக்கவும் ரொம்ப சுலபமா இருக்கும். சரி, முதல் பகுதியா நம்ம மாநிலத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதிலிருந்து நேரடி கேள்விகள் வர்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல கிண்டி தேசிய பூங்காவை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். இங்க எடுத்த கணக்கெடுப்புல வெளிமான்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 101 இருந்து 90 ஆயிருக்கு. ஆனா அதே சமயமும் புள்ளிமான்களோட எண்ணிக்கை 198 இருந்து 207 அதிகரிச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டுல 88 உறுப்பு தானங்கள் நடந்திருக்கு. உறுப்பு தானத்துல தமிழ்நாடு எப்போதுமே ஒரு முன்னோடி மாநிலம்ங்கிறத இது மறுபடியும் நிரூபிக்குது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உறுப்பு தானங்கள்ல கிட்டத்தட்ட 73% சாலை விபத்துகளால ஏற்படுற மூளைச்சாவு மூலமா தான் கிடைக்குது. இது சாலை பாதுகாப்போட அவசியத்தை நமக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அடுத்து விருதுகள் பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான தகவல். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவரோட தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார். கண்டிப்பா தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. எழுத்தாளர் பெயர், நூலோட பெயர் இரண்டையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து தேசிய அளவுல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் வரி செலுத்துற முறையை இன்னும் எளிமையாக்குறதும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகப்படுத்துறதும் தான். இந்த மாற்றங்களை கொண்டு வந்தது மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதாவது சிபிடிடி. இப்போ ஒரு பெரிய மைல்கல். குஜராத்ல செனந்த் அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய செமிகண்டக்டர் ஆலை திறந்திருக்காங்க. இது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தோட ஒரு முக்கியமான படி. இந்தியாவை 2030க்குள்ள ஒரு குளோபல் சிப் ஹப்பா மாத்திரதான் இதோட இலக்கு. பாதுகாப்புத்துறை சம்பந்தமான தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இதை கவனமா பாருங்க. ஐஎன்எஸ் அக்ரே, இது இந்திய கடற்படையில சமீபத்தில் இணைக்கப்பட்ட ஒரு புதிய கப்பல். இது ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், அதாவது ASWSWC. இத கட்டுனது கொல்கத்தாவைச் சேர்ந்த GRSC நிறுவனம். இது ஒரு முக்கியமான மருத்துவ ஆய்வு முடிவு. லான்செட் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற நீரிழிவு நோயாளிகள்ல 4 பேர்ல ஒருத்தருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமலேயே தீவிரமான கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சைலண்ட் த்ரெட். சோ பொது சுகாதாரத்துல இதுக்கு கவனம் தேவை. வாங்க, இப்போ நம்ம பார்வையை உலக அளவுல திருப்புவோம். அங்க நடக்கிற சுற்றுச்சூழல் மற்றும் சர்வதேச உறவுகள் சம்பந்தமான முக்கிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாமா? இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான அங்கீகாரம். ஐநா சபையோட 0 கழிவை நோக்கி 20 நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல கேரளாவோட வர்க்கலா நகரம் இடம் பிடிச்சிருக்கு. சிறப்பான கழிவு மேலாண்மைக்காக இந்த கௌரவம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு உலக சாதனை பத்தின நியூஸ். கொள்ளளவு அடிப்படையில உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதனால உருவாக்கப்பட்ட ஏரிதான் கரிபா அணை. ஜாம்பியா ஜிம்பாப்வே எல்லையில இருக்கு. இங்க இப்போ 500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பசுமை ஆற்றல் திட்டம். அடுத்து சர்வதேச உறவுகள்ல இந்தியா ஒரு முக்கியமான பங்கை வைக்க போகுது. வரவிருக்கிற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை இந்தியா தான் நடத்தப் போகுது. இதுல மேற்கு ஆசியாவில் இருக்கிற பதக்கம், பொருளாதார ஒத்துழைப்பு மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படும். ஓகே, இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். இது உங்க நினைவாற்றல சோதிக்க ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. ரெடியா? நான் இப்போ சில கேள்விகள் கேட்கிறேன். பதில பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. சரியா? முதல் கேள்வி, உறுப்பு தானத்துல முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? 2வது, ஐநாவோட ஜீரோ வேஸ்ட் பட்டியல்ல வந்த கேரள நகரம். 3வது, ஐஎன்எஸ் அக்ரே கப்பல் எந்த வகை? 4வது, நவேகான் நாக்சிரா புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. சரி, பதில்களை செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு, வர்க்கலா, நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், அப்புறம் மகாராஷ்டிரா. சரியா சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் பண்ணா தேர்வு நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு செய்தியும் நாளைக்கு தேர்வுல ஒரு கேள்வியா மாறலாம். இன்னைக்கு நம்ம பார்த்ததுல எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா படிங்க. உங்க கற்றல் பயணத்தை தொடருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.